வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹமிதன் வனசல்லி அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் தூங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம போன வாரம் அபூ லஹப் என்ற ஒரு தலைப்பில் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் அபூ லஹப் என்ற எப்படியாப்பட்டவன், அவனுக்காக வேண்டி ஒரு பிரத்யேகமான சூறா ஏன் இறக்கப்பட்டுச்சு, அவை ஏன் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அல்லாஹுவால் சாபமிடப்பட்டான் என்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், போன வாரத்துடைய அந்த பயானில் கேட்டோம். அதில் நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். அவனுடைய அழிவு என்பது எப்படி ஏற்பட்டுச்சு, அவன் இறுதியில் எப்படி மரணிச்சான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசலை. அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொன்னால், அழிவு என்பது எப்படி இருக்கணும், அழிவுன்றது இப்படிலாம் கீழ்த்தரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக வரலாற்றிலேயே எல்லாரும் பேசப்படக்கூடிய அளவிற்கு என்ன பண்ணுது, இவன் இவருடைய மரணம் என்பது நிகழுது. இவன் மிகவும் ஒரு கோழையாக இருந்தான். இவனுடைய புத்தி என்ன, ஒரு கோழை, வீரன் கிடையாது. அதனால்தான் என்ன பண்றான், பத்ருடைய போரிலும் இவன் நேரடியாக செல்லாமல் வேற ஒருத்தனை அனுப்பி அந்த பத்ர் போர்ல கலக்க வச்சான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு எப்படிப்பட்ட அழிவு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் படிப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த முஹம்மது நபியை எப்படிலாம் கேவலப்படுத்தினா அவனுடைய சூழ்நிலை என்பது, அவனுடைய இறுதி கட்டம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்ற நினைக்கும் அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அபூ லஹபுடைய அழிவை கொடுத்தான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, வரலாற்றுல வருது, அவனுக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த நோயின் காரணமாக அவனுடைய உடம்புல எல்லாம் புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணுக்கு சலம் வச்சு புழுக்கள் எல்லாம் ஊந்து கடைசியில அவன் யாரும் பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் அவனுடைய உடம்பிலிருந்து துர்நாற்றம் ஏற்பட்டு அவனுடைய மனைவி மக்கள் கூட அவனை தூர வைக்கிற அளவுக்கு, அவன் அந்த சொசைட்டியில இருந்து தூர விலக்கி வைக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு, அவனுடைய நிலைமை என்பது ரொம்பவும் மோசமா போச்சு. இறுதியில அதே ஒரு நிலையிலேயே அவனுடைய மரணமும் அடைந்தாங்க. அது ஒரு தொற்று நோய் என்று மக்கள் என்ன பண்ணாங்க கருதி அவனை தொடக்கூட இல்லை. அவனுடைய அந்த சடலம் என்பது, அவனுடைய அந்த பாடி என்பது என்னாச்சு, மிகவும் மோசமான நிலையில டீகம்போஸ் ஆயிடுச்சு. அதாவது அழிவு போயிருச்சு. அழிவு போன பின்னாடி இறுதியில வேலையாட்களை வச்சு, அதுவும் ஒரு குச்சியை கொண்டு தள்ளி கொண்டு போய் ரோட்ல எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு குழியில கொண்டு போய் அடக்குறாங்க. இந்த அளவுக்கு கேவலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அபூ லஹபுடைய அந்த வாழ்க்கையை என்ன பண்றான், இது பண்றான். இதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவத் என்பது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு பணி என்பது பகிரங்கப்படுத்தினதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏறக்குறைய நிறைய துன்பங்கள் அனுபவிக்க நேர்ந்தது. அதாவது மக்கத்துடைய குறைஷிகள், மக்கத்துடைய காஃபிர்கள் எவ்வளவுலாம் முடியுமோ ரசூலுல்லாஹ்க்கு அந்த அளவுக்கு கஷ்டங்களை தந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மனசளவுல எந்த அளவுக்கு கஷ்டத்தை தந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. அதுக்கு பின்னாடி அவங்க சரீரத்மாக, அதாவது அவங்களுடைய உடம்பை எப்படி துன்புறுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய மனசை எப்படி துன்புறுத்துனாங்க, இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், வலகத் நஅலமு அன்னக யதீக ஸத்ருக பிமா யகூலூன். அதாவது அல்லாஹ்வே கூறும் அளவிற்கு அவங்களுடைய மனசு என்பது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நபியே நிச்சயமாக நீர் உம்மை பற்றி அவர்களுக்கு தரக்குறைவான கூறுவதால் நெஞ்சம் நெருக்கடிகளாக ஏற்படுகிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வார்த்தைகளை பத்தி சொல்றான், எந்த அளவுக்கு கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சம் என்பது, ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் என்பது அப்படியே நெருக்கடி ஆயிடுச்சான். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, மக்கத்துடைய அந்த காஃபிர்கள் நெருக்கடியை கொடுக்குறாங்க. சைக்கலாஜிக்கலா, பிசிக்கலா கிடையாது, சைக்கலாஜிக்கல், அதாவது மென்டல் டென்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மென்டல் டென்ஷன் ரொம்ப அதிகமா கொடுக்க நினைச்சாங்க.
அதுல வந்து முதலாக என்ன பண்ணாங்க, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சித்தப்பா இருப்பாங்கல்ல அபூ தாலிப், அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, அவங்களுடைய தாவத்தை வந்து எப்படியாவது நிப்பாட்டணும், எப்படியாவது வந்து அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி என்ன ஆகுது, அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க பலமுறை. இதுவும் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இதுக்கு ஒரு மருந்தாகவும் சொல்றான். என்னது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். அதாவது உங்களுக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பப்பெல்லாம் வந்து உங்களை வந்து துன்புறுத்துறாங்களோ அவங்க, அப்பப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட வந்து முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு கஷ்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், மூசா நபிக்கு கொடுக்க மாதிரியே எந்த அளவுக்கு மூசா நபியுடைய அவர்களுடைய சமுதாயம் என்பது எவ்வளவோ துன்புறுத்தப்பட்டாலும் அவமானங்களும் உள்ளனர். அல்லாஹ் என்னது அவங்கள வந்து ஆறுதல் கூறுறான். எது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படிலாம் ஆறுதல் கூறினானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதே மாதிரிதான் என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆறுதல் கூறுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் தெரியுது பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீ ஆதவ் மூசா ஃபபர்ரஅ அல்லாஹு மிம்மா காலூ வகான இன்தல்லாஹி வஜீஹா. நம்பிக்கை மிக்கோர்களே, மூசாவிற்கு தொந்தரவு தந்தவர்களே போன்ற நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் கூறியதிலிருந்து அந்த கூற்றத்து சான்றவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவரை நிரபராதியாக, அவன் அல்லாஹ்விடம் மிக மதிப்புக்குரியவராக இருந்தார். முஹம்மது நபி அவர்கள் எப்போதெல்லாம் அவர்கள் முன்னாடி இருந்து போவாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க முன்னாடியிலிருந்து எப்பெல்லாம் போவாங்களோ, அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து பைத்தியக்காரரு, இவருக்கு வந்து இவர் வந்து சூனியம் வைக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரமாடையாக பேசுறது. அவங்க மனசு வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்த முடியுமா, அப்படிலாம் கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றும் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய அந்த முழு முயற்சி என்னவாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்தாக நம்ம பார்க்கணும்னு சொன்னா, குர்ஆன் வந்து யாரும் கேட்க விடக்கூடாது. அதாவது குர்ஆன் வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட போய் கூச்சல் போடுறது, அவங்களுக்கு வந்து என்ன பண்றது, பெரிய பெரிய டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது, இந்த குர்ஆனை கேட்க விடாம பாட்டுகள் பாடுறது, அதே மாதிரி டஃப் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மகாலல் லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கவ் ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன். அதாவது அவர்கள் யாரெல்லாம் குஃப்ர் கொண்டார்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த குர்ஆனை கேட்க விடாம துஃப்கள் அடிச்சாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆன் ஓதுறப்போ அவங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு அவங்க குர்ஆனை ஓதவும் விடக்கூடாது, அதே மாதிரி யாரும் அவங்க அந்த குர்ஆனை கேட்கவும் கூடாது. ஏன்னு சொன்னா அந்த குர்ஆன் என்பது அரபி மொழியில இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஓதும் போதெல்லாம் வந்து மக்களுடைய அந்த உள்ளம் என்பது உருகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த உள்ளம் என்பது நம்ம பின்னாடி வரக்கூடிய அந்த சம்பவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் வந்து ஒவ்வொரு தடவையாக ஓதி காண்பிக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. எத்தனையோ நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ஓதி காண்பிக்கப்பமே என்னது இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அவங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆயத்து இப்படி வருது. அதாவது அந்த அவர்கள் என்ன பண்ணாங்க, ஓத விடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள். இன்னொரு வழி என்ன, நஸ்ர் பின் ஹாரிஸ் என்ற சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வை இந்த தாவாவிலிருந்து தடுக்கிறதுக்காக வேண்டி பிற ராஜாக்களுடைய அந்த கதை புத்தகங்களை கொண்டு வந்து மக்களுக்கு பங்கு வைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முறை என்ன பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வை தடுக்கிறதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறதுல இருந்து மக்களை தடுக்கணும். ரெண்டாவது என்னது, மக்களுடைய அந்த ஆசை என்பது குர்ஆன் பக்கத்திலிருந்து திருப்பிட்டு ராஜாக்களுடைய கதையும் இந்த கவிதைகளும் இதுல வந்து அவங்களை செலுத்தணும்னு நினைச்சாங்க. என்ன பண்ணாங்க, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம், மினன் நாஸி மன் யஷ்தரி லஹுல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம் வ யத்தகிதஹா ஹுஸவா உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். அதாவது மக்களில் சில நபர்கள் என்ன பண்ணாங்களாம், லஹுவான விஷயங்களை, அதாவது வீணான வியர்த்தமான விஷயங்களை காசு கொடுத்து வாங்கி மக்களை இதை வைத்து வந்து என்ன பண்றாங்க, வழி தவற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவர்களை பத்தி, யாரை பத்தி, நஸ்ர் பின் ஹாரிஸ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். மற்றும்
இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முயற்சி என்னவாக இருந்துச்சு, அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இதை பத்தி என்ன பண்றாங்க, விருப்படைஞ்சிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, குரான் ஓதில இருந்து தஃப் அடிச்சு என்னென்னமோ பண்ணாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சு பாட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. இன்னொன்று என்னது, அந்த கதை புத்தகங்களை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னொன்று என்னது, ரசூலுல்லாஹ் வந்து என்னது கிறுக்கன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க. இப்படிலாம் செஞ்சு முடியாத ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சச்சாவான அபூ தாலிப் கிட்ட போறாங்க. அபூ தாலிப் கிட்ட போய் என்ன பண்றாங்க, இன்னுமே வந்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இனிமே வந்து எங்களால சும்மா இருக்க முடியாது, நீங்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட என்னது ஒரு திட்டவட்டமாக ஒரு பிளானிங்கோட ஒரு கும்பலே வந்து சேர்ந்து அபூ தாலிப் கிட்ட போறாங்க. போறப்போ அபூ தாலிபு இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல முயற்சிக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் இப்படிலாம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய கோத்திரம், நீங்க என்ன பண்ணுங்க, இது வந்து என்னது கொஞ்ச நாள் விட்டுட்டா நல்லதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அபூ தாலிப் அவங்க சொல்றப்போ என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை இந்த மக்கத்து காஃபிர்கள் என்னுடைய வலது கையில வந்து சூரியனும் இடது கையில வந்து சந்திரனையும் வச்சாலும் சரி, நான் இந்த தாவா வேலையை, இந்த இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ற இந்த விஷயத்தை வந்து நான் எப்பொழுதுமே விடமாட்டேன், இந்த முயற்சியில வந்து என்னுடைய உயிரே போனாலும் சரி என்ன பண்ண மாட்டேன்னா இதுல இருந்து பின்வாங்கிறதே கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு உறுதிமொழியை, அதாவது கயாமத் நாள் வரைக்கும் என்ன பண்றது, இந்த விஷயங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த வார்த்தைகளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்களேன், அந்த வார்த்தைகள் யாருமே வந்து உபயோகிக்க முடியாது, எவ்வளவு உறுதியான ஒரு வார்த்தைகள். என்னுடைய வலது கையில அந்த சூரியனையும் இடது கையில சந்திரனையும் வச்சாலும் சரி நான் இந்த முயற்சியை விட முடியாது, இந்த முயற்சி வந்து நான் எப்பவுமே விடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, சொல்லி தர்றாங்க. அதுக்கு பின்னாடி முஹம்மது நபி அவர்களுடைய இந்த அந்த மக்கத்து காஃபிரோட இந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த முயற்சியும் என்னவாச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு பின்னாடி என்னென்னமோ பண்றாங்க. அவங்க என்னண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னண்டு, நீங்க வந்து ஒரு வருஷம் எங்களுடைய கடவுள்களை வணங்குங்க, இன்னொரு வருஷம் நாங்க என்ன பண்றோம் உங்களுடைய கடவுளுக்கு வணங்குறோம். அதாவது ஒரு இது மாதிரி ஒரு உடன்படிக்கை மாதிரி. அதாவது என்ன பண்றாங்க, ஒரு வருஷம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க எங்களுடைய இந்த கடவுள்களை நீங்க வணங்குங்க, இன்னொரு வருஷம் நாங்க என்ன பண்றோம் உங்களுடைய இந்த தீனை வந்து நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடன்படிக்கையை செஞ்சுக்கிறதுக்கு வர்றாங்க. மக்கத்துடைய காஃபிர்கள் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலேயே வந்து என்ன பண்றான், ஒரு ஆயத்தை இறக்குறான். அதாவது அவர்கள் விரும்புகிறார்கள் உங்களுடைய அவங்க வந்து என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பேச வந்திருக்காங்க. என்னண்டு, நீங்க உங்களுடைய தீன்ல இருந்து நீ முழுமையாக விலகிக்கங்க, இதைத்தான் வந்து அவங்க சொல்ல வந்திருக்காங்க. என்ன பண்ணுங்க, நீங்க வலா துதிஉ ஹல்லாஃபின் மஹீன், அவர்களுடைய இந்த பேச்சில் நீங்க வராதீங்க, இந்த உடன்படிக்கை நீங்க சுத்தமா ஒத்துக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிடுறான். அதுக்கு பின்னாடி இன்னொரு ஆயத்து என்ன ஆகுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இறக்குறாங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, காஃபிர்களே, அதாவது ஈமான் இல்லாதவர்களே, காஃபிர்களே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இபாதத்தை நீங்க பண்ணுங்க, எங்களுடைய இபாதத்தை நாங்கள் பண்ணுகிறோம், எங்களுடைய இறைவன் எங்களுக்கு, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு, யாருடைய தீன் அவங்களுக்கு. அதாவது அவங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும் போது என்ன சொல்ல முடியும் ஒரு மனுஷன், என்னது உங்களுடைய அமல்கள் உங்ககிட்ட, எங்களுடைய அமல்கள் எங்க கிட்ட, ஆகிரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த இடத்துல காட்டுறான். இதே மாதிரி டெய்லி நடந்துகிட்டு இருச்சு. ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது சச்சரவு, அவங்களுக்கு எப்படியாவது இந்த தீனை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முழுமையாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில என்னாச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திட்டத்தை எப்படியாவது முறியடிக்கணும், இந்த தாவா வேலையை எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வர்றாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து பணத்தாசை காட்டணும் எப்படியாவது. அதாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா பெரிய பெரிய நபர்கள், இன்னைக்கு இருக்கட்டும், முந்தைய காலத்தில் இருக்கட்டும், பெரிய பெரிய நபர்கள், எதுக்குமே அடங்காத நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, காசுக்கு அடங்கிடுவாங்க.
எதுக்குமே அடங்காத நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, காசுக்கு அடங்கிடுவாங்க. சாட்டை அடி வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, போருக்கு போயிருப்பாங்க, அதே மாதிரி நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க ஒரு விஷயத்துக்காக வேண்டி, இரவு பகலாக தூக்கம் இல்லாம உழைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த காசு என்ற இந்த சோதனை வரும்போது, காசு என்ற சோதனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, வழியை வந்து தவறிடுவாங்க. காசு வந்து ஒரு ஆசையை ஊட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையில அந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன பண்றாங்க, உத்பா அப்படின்ற ஒரு நபரை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பிவிடுறாங்க. இந்த உத்பான்றவன் யார் அப்படின்னு சொன்னா, அந்த மக்கத்துடைய காஃபிர்களுடைய ஒரு தலைவனாக திகழ்ந்தவன், ஒரு மிகப்பெரிய ஞானியாகவும் இருந்தான். அந்த காலத்துல வந்து உத்பான்றது ஒரு மிகப்பெரிய லீடராகவும் ஒரு வீரனாகவும் இருந்த ஒரு நபர் தான் என்ன பண்றான், உத்பா. இந்த உத்பான்றவன் என்ன பண்றான், வர்றான் ரசூலுல்லாஹ்ட்ட. வந்த பின்னாடி, நீங்கள்லாம் எப்படி இருந்தவங்க, நீங்கள்லாம் வந்து எங்ககிட்ட எங்க வச்சியில எவ்வளவு மரியாதைக்குரியவர், இந்த ஒரு விஷயம் வந்ததுனால என்னாச்சு, உங்களோட மரியாதை எல்லாம் போச்சு, எங்க கிட்ட வந்து உங்களுக்கு மரியாதையே இல்லை, நாங்க வந்து திட்டக்கூட அளவுக்கு நீங்க வந்து நடந்துக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட ஒரு பிரசங்கமே பண்ணாப்புல. அவர் ஒரு நீண்ட ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு உத்பான்றவரு. ரசூலுல்லாஹ் எப்படியாவது மாத்திரணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட ஸ்பீச் கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு என்ன சொன்னாப்புல, உங்களுக்கு வந்து பொற்காசில் தேவை அப்படின்னு சொன்னா பொற்காசினுடைய ஒரு மலையை நாங்க வந்து கூச்சி தர்றோம். ஒருவேளை உங்களுக்கு பெண்கள் தான் தேவை அப்படின்னு சொன்னா அரபு நாட்டுடைய மிகவும் அழகியலான பெண்களை வந்து உங்களுக்கு மனம் முடிச்சு தர்றோம். உங்களுக்கு வந்து பதவி ஆசை இருந்தா இந்த மக்காவுடைய லீடராக, இந்த மக்காவுடைய மாமன்னனாக உங்களை மாத்துறோம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுங்க, இந்த தாவா வேலையை விட்டுருங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணா மட்டும் போது, நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து இது பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் இதை வந்து எல்லாமே வந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டு கடைசியில என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல, மாறாக ஹாமி சஜ்தால சில ஆயத்துக்கள் ஓதி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சில ஆயத்துக்களை ஓதிக்கிட்டே போனாங்க. ஓதிக்கிட்டு போன பின்னாடி இந்த ஆயத்து வந்துச்சு. எந்த ஆயத்து தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து காஃபிர்கள்ட்ட டைரக்டா பேசுற ஒரு ஆயத்து. இந்த மக்காவுடைய காஃபிர்கள் ஒருவேளை உங்களுடைய பேச்சுக்களை, உங்களுடைய இந்த தாவாவை, உங்களுடைய இந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆது மற்றும் சபூத்துடைய கூட்டத்தை நாங்கள் எவ்வாறு அழித்தோமோ அவ்வாறு இவருக்கும் வந்து அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து வந்த பின்னாடி இந்த உத்பான்றவர் என்ன பண்றாப்புல, பயந்துட்டு ரசூலுல்லாஹ் முஹம்மதே நீங்க நிப்பாட்டுங்க, இதுக்கு பின்னாடி என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுற்றவராக, அதாவது பயம் ஏற்பட்டவராக என்ன பண்றாங்க, அவங்களுடைய மக்கள்கிட்ட திரும்பி வர்றாங்க. இங்க ஒரு விஷயத்த பாருங்களேன், எப்படிப்பட்ட கல் நெஞ்சுக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என்னவாகுது, இந்த குர்ஆனை ஓதும் போது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நஜ்ஜாஷிக்கு முன்னாடியும், அதாவது அந்த தாயிஃபுடைய மாமன்னனாக இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாஷின்ற ஒரு மன்னனும் இந்த குர்ஆனை கேட்ட உடனே வந்து அவனை அறியாமலே வந்து அழுந்த அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அவனை அறியாமையே சூரிய மரியமுடைய இரண்டாவது ருக்குவை வந்து ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் என்ன பண்றாங்க, ஓதி காமிக்கிறாங்க. காமிச்சு பின்னாடி அந்த நஜ்ஜாஷின்ற என்ன பண்றான், தனக்கு தெரியாமையே அழுகுறான். அதே மாதிரி இங்கேயும் இந்த உத்பான்றவன் மிகவும் பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றான், தனக்கு தெரியாமையே வந்து அழுது, முஹம்மதை நிப்பாட்டுங்க, இதுக்கு பின்னாடி என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாத்தை மனதளவுல ஏத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போனான். அதாவது இந்த உத்பா என்பவன் வாயினால வந்து களிமா சொல்லாவிட்டாலும் சரி, மனதறிவில் அவனு வந்து களிமா சொல்லிட்டான். எப்போ அந்த ஆயத்துக்களை கேட்ட பின்னாடி அவனுடைய மூஞ்சியை பார்த்தா வந்து மக்கத்துடைய காஃபிர்கள் வந்து முழுமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னண்டு முஹம்மதுடைய அந்த சூனியம் என்பது இவர் மீதும் வேலை செஞ்சிருச்சு. இவங்க வந்து புரிய வைக்க போனாங்க, அவங்கள்ட்ட இருந்து மாறாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய மூஞ்சி வச்சு அந்த மக்காவுடைய காஃபிர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு விஷயமும் மக்காவுடைய அந்த காஃபிர்களுக்கு தோல்வியை தந்தது. இதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, வரக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும், அதாவது மக்காவுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராக்காக வேண்டியும் அதே மாதிரி வியாபாரத்துக்காக வேண்டியும் வரக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னண்டு, இந்த முஹம்மது என்பது ஒரு பைத்தியக்காரரு, இவருடைய பேச்சுக்காக நீங்க யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மிகவும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்து எப்படியெல்லாம் யாராருக்கிட்ட எல்லாம் போய் வந்து சொல்லுவாங்களோ, அதாவது ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு நபர்கிட்ட சந்திச்சு அல்லாஹ் பத்தி சொல்லுவாங்க, உடனே வந்து என்ன பண்ணுவான், அபூ லஹப் வந்துருவான்.
அபூலஹப் வந்துட்டு என்ன பண்ணுவாப்ல, இவருக்கு இவருடைய பேச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ஹஜ் பண்றதுக்காக வேண்டி சில நபர்கள் வருவாங்க, அவங்க கிட்ட போய் சொல்றது என்னன்னு, இங்க இந்த மக்கால வந்து ஒரு பைத்தியக்காரர் இருக்காப்ல முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட நீங்க வந்து போகாதீங்க, அவங்களுடைய பேச்சு கேட்காதீங்க, அவர் வந்து ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை வந்து சொல்றாங்க. அல்லாஹுடைய ஒரு கட்டமைப்பு பாருங்க. ரசூல்லா யார்கிட்டையும் போகாமல், ரசூல்லாவுடைய அவ்வளவு சிரமப்படுத்தாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், எதிரிகள்ட்ட இருந்தே வேலையை வாங்குறான், எதிரிகள்கிட்டயே வேலை வாங்குறான். இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த இந்தியாவிலேயோ இல்லைன்னா வெளிநாட்டுகளையோ இந்த குரான் என்பது டெரரிசத்தை வந்து கற்றுக் கொடுக்குது, முஸ்லிம்கள் வந்து எல்லாருமே வந்து டெரரிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இஸ்லாம் வந்து பரவிக்கிட்டு தான் இருக்கும். யாருமே வந்து இதை வந்து பரப்ப தேவையில்லை. ஏன்னு சொன்னா எதிரிகள் நம்மளுக்கு எதிராக வேலை செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு உதவிதான் செய்யறாங்க. யார் யாரெல்லாம் இப்படி செய்யறாங்களோ மற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அறிவுள்ள நபர்கள் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த இஸ்லாத்தை பத்தி தேடுவாங்க. தேடும் போது அவங்களுக்கு என்ன பண்ணும், நிஜம் உண்மையான இஸ்லாம் என்பது குரான் ரூபமாகவும் மற்றும் ஹதீஸுகள் ரூபமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றின் ரூபமாகவும் என்னவாகும் அவர்களுக்கு தெரியும். தெரிய வரும்போது என்னவாகுது, பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய ப்ரொஃபஸர்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றதை நம்ம காண்றோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லண்டன்ல கூட போன ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இஸ்லாத்துக்கு எதிராக, முஹம்மது நபிக்கு எதிராக எத்தனையோ விஷயங்களை எழுதினவர், அவரை வந்து என்ன பண்றாப்ல, இஸ்லாத்துடைய இந்த ஆராய்ச்சியை தொடங்கி இஸ்லாத்தை எப்படியாவது நம்ம பொய்யனை நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குரானையும் மற்றும் ஹதீஸுகளையும் மற்றும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வரலாறையும் வந்து படிச்ச பின்னாடி என்ன பண்றாங்க, உடனே இஸ்லாத்துக்கு கொண்டு வர்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இப்படிலாம் வந்து நடக்குது. இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் காலத்துல என்னாச்சு, என்னது அவருடைய பெயர் துஃபைல் பின் அம்ர் பின் அத்-தௌசி அப்படின்ற ஒரு நபர் வந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றாங்க. துஃபைல் அம்ர் பின் அத்-தௌசி அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாங்க, தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர், என்ன பண்றாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றாங்க. வந்த நபர்கிட்ட வந்து இந்த மக்காவுடைய காஃபிர்கள், இந்த துஃபைல் என்றவர் யாரு, அந்த கோத்திரத்துடைய ஒரு தலைவர், துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி என்ற யாரு, அந்த என்னது கோத்திரத்துடைய ஒரு நபர், ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்காங்களா, சும்மா இருப்பாங்களா? இந்த மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பின்னாடி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, இப்படிலாம் வந்திருக்காப்ல, இவர் வந்து பைத்தியக்கார மாதிரி உளர்றாரு, இவர் வந்து கவிதைகள் பாடுறாரு, இவர் வந்து தனக்கு என்ன மனசுல வந்துச்சு அதெல்லாம் ஓதுறாங்க, இவங்களோட வந்து ஷைத்தானுடைய அந்த கலாமை கொண்டு வந்திருக்காங்க, ஷைத்தானுடைய வார்த்தைகளை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. முதல்ல என்ன பண்றாங்க, இந்த துஃபைல் என்றவரு அவங்களுடைய பேச்சில் வந்துட்டு பஞ்சை வந்து காதில் அடைச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுற எதுவுமே வந்து நம்மளுக்கு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தவாஃப் பண்றப்போ அந்த பஞ்சு வந்து காதில் அடைச்சிக்கிறாங்க. அடைச்சு பின்னாடி அவங்களுடைய மனசுன்றது அவங்களுக்கு உறுத்துச்சு. என்னண்டு, நீ ஒரு அறிவாளியாக இருக்க, நீனே வந்து ஒரு லீடராக இருக்க, நீனே வந்து ஒரு கவிதை சொல்லக்கூடியவனாக இருக்க, அப்படின்றப்போ ஒரு பைத்தியக்காரனுடைய பேச்சு உன்னை மாற்ற முடியுமா, அதாவது ஒரு சூனியம் என்பது உன்னை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவனுடைய மனசு உறுத்துச்சு. நீ அறிவாளியாக இருந்தால் அது என்னன்னு தெரிஞ்சுக்க, இப்ப என்னது உன்னுடைய மனசு ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்றா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து உறுதியாக முடிவு செஞ்சு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து போறாங்க. தொடர்ந்து போன பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் திரும்பவும் ஓதி காட்டுறாங்க. திரும்பவும் ஓதி காட்ட பின்னாடி அந்த இடத்துலயும் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில வந்து பையத் பண்றாங்க. அவங்க என்னது, அவங்க முஸ்லீம் ஆயிடுறாங்க. முஸ்லீம் ஆன பின்னாடி இந்த வார்த்தை என்பது மக்காவுடைய காவிர்களுக்கு என்னது பரவும் போது ஒரு இடி இடித்தது போல, மின்னல் விட்டுன ஒரு மனுஷன் எப்படி ஆயிரும் அப்படி ஆயிருச்சு மக்களுடைய அந்த காஃபிர்களுடைய நிலைமை என்பது. அப்படி ஆன பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த இஸ்லாத்தை உங்களுடைய கோத்திரத்துல பரப்பக்கூடிய வேலையை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஊருக்கு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட பின்னாடி அந்த தௌஸ் என்ற கோத்திரம் யாருமே வந்து இந்த இவங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு வந்து தயாராக இல்லை. இவங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. எங்களுடைய முன்னோர்களுடைய இந்த தீன் தான் எங்களுக்கு உண்மையான தீனாகப்படுது, நீங்க கொண்டு வர்றது எங்களுக்கு உண்மையாகப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இவர் கோவமா வந்து இந்த துஃபைல் என்றவர் கோவப்பட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. என்னுடைய கோவம்ன்றது என்னுடைய இந்த கோத்திரத்து நபர்கள்ன்றது என்னுடைய சமூகத்து நபர்கள் என்ன பண்றாங்க, என்னுடைய பேச்சு கேட்கல, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு எதிராக பத்துவா பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க.
சொன்ன பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, எந்திரிச்சு கிபிலாவின் பக்கம் திரும்புறாங்க. திரும்பின பின்னாடி கையேந்துறாங்க அல்லாஹ்ட்ட. என்னண்டு, யா அல்லாஹ் இவங்களுக்கு வந்து நேரான வழியை கொடுத்துரு, யா அல்லாஹ் இவங்களுக்கு நேரான வழியை கொடுத்துரு. இது இந்த எந்திரிச்சு துவா கேட்டவனையே மக்காவுடைய காஃபிர்கள்லாம் வந்து சிரிக்கிறாங்க. என்னண்டு, இன்னமே தௌசுடைய அந்த பரம்பரையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னவனையே வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு இருட்டடைஞ்சு போயிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவாவை கேட்டு காஃபிர்களுக்கு எல்லாம் வந்து இருட்டடைஞ்சு போயிருச்சு. இனிமே தௌசுன்ற கோத்திரம் எல்லாருமே இஸ்லாத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உறுதியாக நம்புற மக்களாக இருந்தாங்க காஃபிர்கள் கூட. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனையோ ஹதீஸுகள் தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனையோ கட்டளைகள் தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனையோ சுன்னத்துகள் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர மாட்டேங்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர்ற தவறும். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் இப்படி நடக்கும். எனது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து சூரா ஃபாத்திஹா வந்து உங்களுடைய எனது நோய்களுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு நோய் வந்து என்ன பண்ணுவோம், டாக்டர் கிட்ட மட்டும் போவோம். ஆனால் அல்லாஹ்ட்ட துவா செய்வதோ இல்லைன்னா சூரா ஃபாத்திஹா ஓதி ஊதுவதோ இல்லை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லி தந்த முறையில வந்து அந்த துவாக்களை வந்து நம்ம மனனம் செய்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஷிஃபாவை தேடி கொடுப்பதோ என்னது, இது நம்மளுடைய வீடுகள்ல நடப்பதில்லை. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி நடக்கும் அதெல்லாம்? யார் நடக்காது, ஏன் நடக்காது? எல்லாம் படைச்ச ரப்பு உங்களுக்கு சொல்றா, நீங்க வந்து ஷிஃபாவை இதுல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்டருக்கு போனது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணலாம், துவாக்களை ஓதி ஊதலாம் உங்களுடைய பிள்ளைகள் மேல. இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு பாருங்களேன். இதை விட அதிகமான ஒரு விஷயங்கள் மேலேயே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம்ல. அதாவது கயாமத் இருக்குது, ஆகிரத் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, ரசூலுல்லாஹ் வந்து மீராஜுக்கு போனாங்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுனா நம்பிக்கை வச்ச நம்மளுக்கு இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஷிஃபா கொடுப்பான்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? இதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் அந்த கோத்திரத்துக்கு வந்து திரும்ப அனுப்பி விடுறாங்க. துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த கோத்திரத்து நபர்களுக்கு அனுப்பி விடுறாங்க. நீங்க இப்ப போய் சொல்லுங்க, அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னவனையே என்ன பண்றாங்க, அந்த ஒரு இதுல இருந்து எல்லாருமே இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன, அப்துர் ரஹ்மான் சஹர் அத்-தௌசி. அவங்களுடைய உண்மையான பேர் என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பேர் என்ன, அப்துர் ரஹ்மான் சஹர் அத்-தௌசி. அந்த குலத்தை சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஹதீசுகள் என்பது 7000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை வந்து நம்ம படிக்கிறோம். இப்படி ஒரு கோத்திரத்தை அழிக்க சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கையேந்தி துவா கேட்கிறாங்க. என்னன்னு, நீங்க வந்து அந்த அல்லாஹ் இந்த கோத்திரத்துக்கு நீ வந்து என்ன பண்ண, ஹிதாயத்தை கொடுத்துரு, நேரால வழியை காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி கேட்கிறாங்க. அந்த ஒரு கோத்திரத்திலிருந்து அபூ ஹுரைரா ரமானி ஒரு தங்கமான ஒரு நபர், மிகவும் அதிகமான ஹதீசுகளை சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அடுத்த வாரம் என்ன பார்ப்போம் தெரியுமா? இது வந்து மனசுக்குண்டான கஷ்டங்கள். காஃபிர்கள் மனசுக்கு எப்படிலாம் கஷ்டம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு எப்படிலாம் கஷ்டம் கொடுத்தாங்க. இதுல வந்து நிறைய சஹாபிக்களை நம்ம பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துன்பங்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், இந்த ஒரு நம்ம ஒரு முயற்சியை வந்து விடாமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த சூரத்துன் நபின்ற ஒரு கிளாஸ் வந்து விடாம வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நிறைய எத்தனை தடங்கள் வந்தாலும் நம்ம வந்து இதை வந்து கண்டுக்கிறவே கூடாது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எப்பவுமே இந்த சீரத்துன் நபியுடைய கிளாஸ் வந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு பலத்தையும் ஒரு ஆற்றலையும் நம்மளுக்கு தந்துருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.